அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டேஸ்டி மோமோ அனைத்து சத்துக்களும் ஒரு சேர இணையப்பெற்ற எனர்ஜெட்டிக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மில்லட் பணியாரம். மில்லட்டில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கு திணை, ராகி, வரகு, முழு கருப்புளுந்து வச்சு செஞ்சுருக்கோம். காலை வேளையில் இது நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த டேக்கு உண்டான அனைத்து விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்க போகிறோங்க. இது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். திணை அரிசி 2 கப், ராகி 2 கப், வரகு அரிசி 1 கப், உளுந்து 1 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் 2 முறை கழுவிட்டு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, மாவு சூடாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அரைக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சோம்னா தானியங்கள் நல்லா சில்லுன்னு ஆகிடும். இதனால் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது மாவு சூடாகாது. அப்போது நமக்கு இட்லியோ பணியாரமோ எது செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக வருங்க. மாவு நம்ம நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பணியாரம் பார்த்துக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இதில் கலந்துருக்கிற கருப்பு உளுந்து தோல் நீக்காமல் தான் இதில் நம்ம ஆட்டி எடுத்துருக்குறோம். இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தாளிப்பு சேர்த்திக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் தாளிச்சிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதில் காரத்திற்கு பச்சை மிளகா சேர்க்காமல் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, தேவையானதும் கூட. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு செய்யக்கூடிய சத்துமிக்க பணியாரத்துக்கு ஒரு தனி சுவையும் கொடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலைகளை தூவிக்கலாங்க. இதனால் கலர் சேஞ்ச் ஆகாது, அதே சமயத்தில் அதோட மனம் நிறைஞ்சிருக்கும். இந்த தாளிப்பை நம்ம புளித்த மாவை கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்பு ஆப்ஷனல் தான், நம்ம வெறுமனே கூட பணியாரம் விடலாம். தாளித்து செய்தோம் அப்படின்னாக்கா இதோடைய சுவையே வேறு லெவல் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்பு சேர்த்த பின்னாடி மாவை ஒரு தடவை ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பக்கத்தில் பணியாரக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழிலையும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் நம்ம அழகாக பணியாரம் வார்த்து எடுத்துடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சோம்னா அடிப்பக்கம் நல்லா வெந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக 1 பை 1 திருப்பி போட்டுக்கலாம். மேல் பக்கம் மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இந்த பணியாரம் சாப்பிட அவ்வளவு சுவையாக இருக்கும். ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் பணியாரம் ஈவனாக வெந்துடுச்சுங்க. இது நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த ஸ்டிக் விட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் வரணும். இந்த பக்குவம் தான். அவ்வளவு தாங்க, ஆரோக்கியமான காலை நேர உணவு, சுவையான பணியாரம் தயார். இன்றைக்கி நான் இதை கார சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னி பற்றி சொல்லணுன்னா, நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தக்காளி வெங்காயம் போட்டு அரைக்கிறது தான். இது கூட ஃபைனலாக நான் ஆட்டி எடுக்கும்போது ஒரு கை அளவு வறுத்த நிலக்கடலை சேர்த்து ஆட்டியிருக்கேன். சுவை சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எண்ணெய் அதிக அளவில் உணவில் சேர்த்துக்காதவங்க இதே மாவு வச்சு இட்லி சுட்டுக்கலாங்க. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் கண்டிப்பாக இதையும் செஞ்சு பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மோமோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. நன்றி.